குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் ரெண்டாவது பகிர்வு. முதல் பகிர்வு ஏற்கனவே பார்த்துட்டு ஃபஸ்ட் வேர்ஸை கவர் பண்ணிடுவோம். என்ன ஃபஸ்ட் வேர்ஸு? அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிகி அபாங்கலீலா பாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. அருமையான பாட்டு இல்லை? ரெண்டாவது பார்க்கலாம். முக்தா முஹு விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதா கதானி மாலாத்ரிஷோஹ மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாக. நிறைய உபமானம் கொடுத்து கடைக்கண் தான், அம்பாளோட கடைக்கண் தான். கடைக்கண் கண்ணுலேருந்து எனர்ஜி போகும். தீட்சை கொடுக்கும்போது நிறைய தீட்சை இருக்குது. ஒன்று கண் மூலமாக பார்வை தீட்சை இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல். அது நிறைய குருக்கள் பார்த்தே தீட்சை கொடுப்பான் இல்லையா? நம்ம மீன் என்ன செய்யும்? குழந்தைய அப்படி பார்த்தே அதுக்கு சக்தி கொடுக்கும்ல. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யா சாகர சம்பவாயாக. சாகரம் சமுத்திரம், சம்பவா அதுலேருந்து பிறந்தவள். இந்த பால் கடலை கடையும் போது லக்ஷ்மி வந்தா இல்லையா? அதனால் கடல்லேருந்து வந்தவள், கடல் மகள் அப்படின்னு கூட விடல தமிழில். யாக சம்பவாயாகனா அவளுடைய அப்படின்னு. எந்த கடல் மகளுடைய முக்தா திரிஷோஹோ மாலா. முக்தா கேப்டிவேட்டிங், சாமிங். திரிஷோஹோ மாலா கண்களின் மாலை. கண்களின் மாலைகள்னால் எப்படி? ஒரு மாலையில் பூ இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும், அப்போ அந்த இடத்துல கயர் இருக்கும், கேப்பு, அடுத்த பூ இருக்கும். அந்த மாதிரி இது என்ன செய்யறதுன்னா, கண்களோட மாலைன்னா அந்த விஷ்ணுவை அப்படியே போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வருது, பார்த்துட்டு வருது. அப்போ இடையில கேப் இருக்குல்ல, ஒரு பார்வைக்கு இன்னொரு பார்வைக்கு இடையில கேப் இருக்குது. அதனால திரிஷோஹோ மாலா முராரே வதனே. முராரி விஷ்ணுவோடு முகத்தில் பார்த்து அப்படியே போயிட்டு வருது. பிரேமத்ரபா, பிரேமத்தில் இருக்கும்போது என்ன? லவ்வாக இருக்கும்போது என்ன செய்யறது? கதா கதானி. லவ்வாக இருக்கும்போது, ஏன்னா அம்பாள் என்ன செய்வா, அந்த மகாலட்சுமி என்ன செய்வா? விஷ்ணுவோட காலை பிடிச்சுருக்கா, அவரோட முகத்தை பார்க்கணும். அப்போ அன்பாக இருக்கும்போது அந்த கண் பார்வை கதா கதானாக விஷ்ணுவோட முகத்தை பார்த்து போகிறது. பிரேமம் இருக்கும்போது. வெக்கம் இருக்கும்போது திரப்பா, வெக்கம் இருக்கும்போது திரும்ப வந்துடுறது. பிரணிஹிதானி முஹுஹு, திரும்ப அப்படியே பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு உதாரணம் எப்படி கொடுக்குறார்? மகோத்பலே மதுகரி கதா கதானி முஹுஹு விதததி. மகா உத்பலே, நல்ல பெரிய லோட்டஸில் மதுக்கரி வண்டு என்ன செய்யும்? போயிட்டு வரும், போய் தேனெடுக்கும், திரும்ப வரும், போகும், திரும்ப வரும். இதை மாதிரி சான திருஷோ மாலாக, அந்த கண்ணோடு பார்வையினுடைய மாலை, அப்படி போயிட்டு வர மாலை மே ஸ்ரீயம் திஷது, எனக்கு நல்ல செல்வங்களை கொடுக்கட்டும். ஸோ செல்வங்கள் இதை டெய்லி படித்தாலோ அல்லது இது கேட்டாலோ அல்லது பகிர்ந்துண்டாலோ மற்றவர்களுக்கு நம்மளுக்கு நல்ல செல்வங்கள்லாம் கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? அது இந்த முக்தா அப்படிங்கிறது கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் முஹ்ங்கிற தாத்து தப் பிரத்தியத்தோடு சேர்ந்து அப்புறம் அது முக்தான வரும். அதில் டாப் ஸ்ரீ பிரத்தியம் சேத்தாச்சுன்னா முக்தா அப்படின்னு வந்துடும். பிரணிஹிதானி, பிரா உபசர்க்கம், நீ உபசர்க்கம். இங்கே ரூட்டு தாத்து வெர்பு தா, அப்புறம் தப் பிரத்தியம் சேச்சுனாக்க பிரணிஹிதானினா பிராப்தே, ஸ்தாபத்தே, ஸ்தாபித்தே, அதுலேயே இருக்குது எஸ்டாப்ளிஷ்ட் வித், அட்டைன்டு அப்படின்னு வருது. அந்த கண் பார்வை போயிட்டு அங்கேயே எங்கள் யார்கிட்ட? விஷ்ணுவோட முகத்தில் முராரே வதனே எஸ்டாப்ளிஷ் இருக்குது. விதததி, வி உபசர்க்கம், இங்கேயும் தாத்தா ரூட்டு வெர்பு, சத்ரு பிரத்தியம்ன்றதுனால டைரக்டிங், காஸ்டிங், அந்த கண் பார்வையை அவரோட இதில் அப்படியே அனுப்பி அப்படின்னு.
திஷத்துனா என்னது, எனக்கு வந்து கொடு. மே ஸ்ரீயம் திஷத்து, எனக்கு அதை கொடு அப்படின்னு வருது. திஷத்துக்கு வந்து என்னக்கா, இது வந்து லோட் பரஸ்மை பிரதம் திஷ் தாத்து. ஸோ சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் சொன்னதுனால எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் வேர்டோ அதை மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து டோட்டலாக ஒரு மீனிங் பார்க்கணுன்னு அப்படி பார்க்கலாம். கடலில் தோன்றிய லக்ஷ்மி தேவியின், கடலில் தோன்றிய லக்ஷ்மி தேவியின் மயக்கமூட்டும் கண் பார்வைகளின் வரிசை, மாலை, வரிசைங்கிறது மாலை, அன்பும் நாணமும் தூண்டி, பிரேமத்ரபா, பிரேமங்கிறது அன்பு, திரப்பாங்கிறது நாணம், தூண்டி, பிரணிகிதானி, திரும்ப திரும்ப முகுமுகு விஷ்ணுவின் முகத்தில், முராரேஹே வதனே, அலைபாகிறது, விதததி, அது பெரிய நீலத்தாமரையின் மேல் மீண்டும் மீண்டும் சுற்றித் திரியும் தேனியை போன்றதாக உள்ளது. அந்த பார்வை விஷ்ணுவோட முகத்தை போயிட்டு வருது இல்லையா, அது எப்படி இருக்கு, ஒரு நீலத்தாமரை மேலே ஒரு சுற்றித் திரியும் தேனியை போல, மதுகரி, மதுனா தேனியில் அதை சேர்க்கறது, அதனால மதுகரி, தேனியை போல போன்றதாக உள்ளது. அந்த திருக்கண் காட்சி எனக்கு செல்வமும் மங்களமும் அருளட்டும். எனக்குன்னா நம்ம எல்லாருக்கும், யாரெல்லாம் சொல்கிறாலோ அவளுக்கு, நான் வந்து இங்கே எல்லாருக்கும் மங்களங்கள் அவரட்டும். இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோடனே ஆற்றுல வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பும் நல்ல ஹெல்த்தும் எல்லாமே செல்வம் தானே இல்லையா. செல்வங்கிறது என்னெல்லாம் இருக்கணும், படிப்பு செல்வம் இருக்கணும், ஆரோக்கிய செல்வம் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் செல்வம் இருக்கணும். இந்த செல்வங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், அப்புறம் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், இதை மாதிரி விஷயங்களை கேட்கணும், இதெல்லாம் செல்வங்கள். அப்போ என்ன ஆகும், படமும் வந்துடும். இதெல்லாம் இருந்தால் படமும் வந்துடும். இதில் லக்ஷ்மியிட வேண்டிக்கும் போது ஆதிசங்கரர், இந்த அம்மா யார் அந்த நெல்லிக்காய் கொடுத்தோரோ அவருக்கு பிச்சை, ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்து அதையும் இவருக்கு பிக்ஷையாக கொடுத்தத. அப்போ இந்த லக்ஷ்மி சொல்கிறா, இவங்களுடைய கர்மப்பலன் நன்னா இல்லையப்பா, அதனால தானே அவள் கஷ்டப்படுறா, நீ போய் இவாளுக்கு போய் வளர்த்த கூடுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு சொல்கிறார், மிந்தி உள்ள கர்மப்பலம் எப்படி இருந்துங்கிறது ஒன்று, இப்போது இருக்கிற ஒரு நெல்லிக்காயை எனக்கு கொடுத்தா இல்லையா, இந்த கர்மாவுக்கு பலன் உண்டு இல்லையா, அதை கொடு அப்படிங்கிறார். அதை மாதிரி நம்ம இந்த கேட்குறோம் இல்லையா, இதை கேட்கும் போது இதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது வந்து வேர்ஸ் வந்து அடுத்த போஸ்டிங்கில் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.